இன்றைக்கி நம்ம டே 2ஓட பேலியோ ரெசிபிஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து குடிக்க மறந்துடாதீங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் குடித்து ஒரு 20 நிமிஷம் கழித்து ஏதாவது வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பேலியோவில் எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லா எடுத்துக்கலாம், அதாவது நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள், அவகேடோ, கொய்யாப்பழமாக இல்லாமல் காயாக வந்து எடுத்துக்கணும். ஸோ பேலியோவில் எடுக்கக்கூடிய பழங்கள் இது மட்டும்தான். டெய்லி வந்துட்டு ஏதாவது வந்து மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆம்லா ஜூஸோ இல்லைனா வந்துட்டு லெமன் ஜூஸோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு லெமன், அதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்ததை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, நம்மளுக்கு செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி மார்னிங் வந்து குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 1 ஹவரோ இல்லை ஒரு ½ அன் ஹவரோ வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. 2 முட்டை தான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இந்த முட்டையில் வந்து நீங்கள் உப்பு, பெப்பர் வந்து போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுடைய பசிக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 முட்டை இல்லை 4 முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மதியத்துக்கு வந்துட்டு நான் வந்து சுரக்காய் வச்சு தயிர் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன். சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காவும் எறா தொக்கும் வந்து செய்ய போகிறேன். ஸோ கூட வேணும்னா நம்ம ஆம்லேட்டோ இல்லைனா ஆஃப் பாயிலோ போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாயில் எக் கூட எடுத்துக்கலாம். சரி, சுரக்காய் தயிர் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன சுரக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ஃபுல்லாக வந்து நீக்கிட்டு நாளாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா துருவல் பலகையில் வச்சு பூ போல் துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்ததை இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பேலியோவில் எடுக்கக்கூடிய எண்ணெய் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம், வெண்ணெய், நெய், இது 3 தான் வந்து எடுத்துக்கணும். மற்றபடி கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ வந்து எடுக்கக்கூடாது. ஸோ வெண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. ஸோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருந்த தாளிப்பு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க சுரக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சுரக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த காயில் இருக்க தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி தயிர் சாதம் தான் செய்ய போகிறோன்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து சைட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் பீக்கங்காய் வந்து எறா போட்டு ஒரு தொக்கு மாதிரி செய்யலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கடாயில் வெண்ணெய் வந்து போட்டுட்டேன். வெண்ணெயில் வந்து பெருஞ்சீரகம் தாளித்து அதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பற்களை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு கூடயே வந்து வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுரக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பீக்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ பீக்கங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் வந்து சேர்த்துக்கலாம். இறா வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி மட்டும் சேர்த்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது சுண்டி வரட்டும். ஸோ இறால் பீக்கங்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தலை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காவும் நல்லா வந்து ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய லஞ்ச் ரெசிபிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் தயிர் சாதம்,
பீக்கங்காய் இறால் வறுவல், ஒரு plain ஆம்லேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஆம்லேட் கூட போட்டுக்கலாம். ஸோ மதியம் லஞ்ச் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பன்னீர் வச்சு தந்தூரி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு 200 கிராம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 200 கிராம் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா 100 கிராமே வந்து போதும். ஸோ பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து சேர்க்கும் போது நல்ல கெட்டி தயிராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் மேலே இதை வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பன்னீர் வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கிரில் பேனோ இல்லைனா நம்ம வீட்டில் புல்கா மேக்கர் இருக்கும் இல்லையா, அந்த புல்கா மேக்கரில் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்துட்டு இப்படியே வந்து அந்த பன்னீரை வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுடுறதுல வந்து விருப்பம் இல்லைனா ஒரு பேனில் வந்து ஆயில் வச்சு அதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்லே வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டோன்னா நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான டின்னருங்க இது. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு பன்னீர் தந்தூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரில் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2ல் நான் இந்த ரெசிபிஸ்லாம் தாங்க செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம என்னென்ன ரெசிபிஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோஸில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த தந்தூரி வந்து டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்க ரெசிபீஸில் ஏதாவது உங்களுக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்கள், அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.